கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் அந்த வீடியோ எடுக்க முடிந்தது. பயத்தில் எடுத்து பொறுப்புடன் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது. பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதுல 44 கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒரு குற்றவாளி ஒருத்தரை செய்யற நேரத்துல கூட இது போன்ற காயங்கள் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்காது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. 44 இடங்கள்ல காயங்கள் இருந்து. அது மட்டும் இல்ல, மிளகா பொடிய அவரோட பிரைவேட் பார்ட்ஸ், மூஞ்சி, வாய் போன்ற பகுதிகளை தடையிருக்காங்க. இது எல்லாமே ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே மானாமதுரை டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீமிடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் 27ஆம் தேதி இரவும் 28ஆம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்பவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகளுக்கு கூட்டி சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார். இவங்க ஏற்கனவே கோயில்ல போய் அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து இவங்க கொண்டு போயிருக்காங்க. அங்க நடக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமானது எவிடன்ஸ் கலெக்ஷன். அதை எரைஸ் பண்ணிருக்காங்க. அங்க கிடந்த பைப்பு எல்லாத்தையும் போலீஸ் அள்ளி மூட்டையில கொண்டு போயிருக்கு. அந்த பையன் யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயில்ல உள்ள சிசிடிவில ரெக்கார்டா இருந்திருக்கு. அத போலீஸ் எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்ப கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போனாங்கறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கேட்டாங்க. ஏற்கனவே எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்கன்னு. வெளியே நீங்க எல்லாரும் நியூஸ்ல 10 லட்சம் 5 லட்சம் போடுறீங்க. அவங்க தமிழக அரசே ஒத்துக்கிட்டு இது வரைக்கும் சல்லி பைசா கொடுக்கல. இந்த ரிப்போர்ட் படி 44 இடங்கள்ல உள்ளேயும் வெளியும் காயங்கள் இருந்ததாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்த நீதிபதியின் கருத்து தான் குற்றவாளி கூட இது போன்று கொடுமை செய்து ஒருத்தனை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணி போன வீடியோல பாத்தீங்கன்னா கம்பால் அடிப்பாங்க. அந்த கம்பு ஒடியும், திரும்ப வேற கம்ப வச்சு அடிப்பான். ஆனா அந்த பார்வை மகசர்ல கைப்பற்றப்பட்ட பொருட்கள்ல வெறும் பைப்பு மட்டும் தான் இருக்கு. எலக்ட்ரிக் பைப்புன்னு எழுதிருக்காங்க. அதுல அந்த கம்பல்ல இல்ல. இதுவே ஒரு முன்னுதாரணம். அவங்க எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்கிறதுக்கு இதுவே முன்னுதாரணம். அதாவது திமுகவோட கவுன்சிலரோட தோட்டத்துல போய் தான் இவனை அடிச்சிருக்காங்க ஒரு நாள். அதை நான் குறிப்பிட்டேன் நீதிமன்றத்துல. அந்த தோட்டம் அயோத்தி தோட்டம், அந்த திருப்பூர் அயோத்தி தோட்டத்துல வச்சு டார்ச்சர் பண்ணதா எதிர்த்தரப்புல இருந்து சொல்லும் போது நான் அதை குறிப்பிட்ட போது கவுன்சிலர் தோப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் அப்படிங்கறத நீதிமன்றத்துல சொன்னேன். அதுக்கு நீதிமன்றத்துல அவங்க எதிர்த்தரப்பு அரசு தரப்புல இருந்து இவங்க இந்த மேட்டரை பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறாங்க, அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் கூறியது, நீங்க பண்ணலையா? அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது இவங்களும் அதை பண்றாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல. எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி செய்யற தப்ப சுத்தி கட்டத்தான் செய்வாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி 24 மணி நேரத்துல எப்பேற்பட்ட அக்யூஸ்டா இருந்தாலும் புடிச்சு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். அதை செய்யணும். இந்த போலீஸ் வச்சிருந்து வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு கொண்டு போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. மறுநாள் 6 பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் உன கூட்டு போய் விசாரிக்கும் பல்வேறு இடங்கள்ல. அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசு இல்ல. அவங்களா வந்தாங்கிறாங்க, சோசியல் மீடியா பார்த்து போனாங்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு சார் போன் அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாத்த நினைக்கிறாங்க. இந்த 6 பேரை பலிகடாவாக பாக்குறாங்க. அந்த போன் பண்ணி சொன்ன சார் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. ஜட்ஜ் கேட்டதான், ஏங்க ஏதாவது ஒரு இன்னசென்ட் பர்சன் கூட காருக்குள்ள நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிருன்னு சொல்லிட்டு போவாங்களா? இது நம்புற மாதிரி இருக்கா? இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை. நகை உண்மையிலேயே காருக்குள்ள இருந்துச்சா, கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அது பத்தின எந்த ஒரு பதிலும் அரசு